பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைக்கிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, இன்று பொறியியல் கலந்தாய்வு தொடங்கப்படவிருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் லாவண்யா. சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான 7.5% சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள மாணவர்களுக்கான கலந்தாய்வானது தற்போது அமைச்சர் பொன்முடி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். தமிழ்நாடு பொறியியல் கலந்தாய்வானது இன்று முதல் தொடங்க இருக்கின்றது. குறிப்பாக இன்றைய தினம் 7.5 ஒதுக்கீட்டின் கீழ் இருக்கக்கூடிய மாணவர் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வானது இன்றைய தினம் தொடங்க இருக்கின்றது. குறிப்பா அரசு ஒதுக்கீட்டில் 1.99 லட்சம் இடங்களுக்கு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் ஆன்லைன் வாயிலாக இந்த கலந்தாய்வை நடத்தப்பட இருக்கின்றது. இந்த நிலையில் இன்று கல்லூரிகளை தேர்வு செய்யும் மாணவர்களுக்கு இன்று இரவு அல்லது நாளை காலைக்குள் தற்காலிக ஒதுக்கீட்டு சான்றிதழானது வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் விளையாட்டு பிரிவினர், ராணுவ வீரர்களின் குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர்களுக்கான இந்த கலந்தாய்வு சிறப்பு 7.5% ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள மாணவர்களுக்கான கலந்தாய்வானது இன்றைய தினம் தொடங்கி இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து பொது பிரிவினர்களுக்கான சிறப்பு கலந்தாய்வானது மற்றவர்களுக்கு 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரையும், பொது பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு என்பது வருகின்ற 29ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரிவில் தகுதியுடைய மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது 111 பேர் இருப்பதாகவும், இடஒதுக்கீட்டின் கீழ் 664 இடங்கள் இருப்பதாகவும் தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது. மேலும் விளையாட்டு பிரிவின் கீழ் 252 மாணவர்கள் தகுதி பெற்றிருப்பதாகவும், இதில் 38 இடங்கள் மட்டுமே தற்போது இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக முன்னாள் ராணுவ வீரர்கள் அவர்களுடைய வாரிசுகளை பொறுத்தவரை 11 பேர் தகுதி உடையவர்களாகவும் 11 இடங்கள் தற்போது இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக தற்போது இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த பொது கலந்தாய்வு சிறப்பு பிரிவினர்களுக்கான இந்த பொறியியல் கலந்தாய்வை பொறுத்தவரை 433 கல்லூரிகள்ல 2,33,376 இடங்களுக்கு இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கையான கலந்தாய்வானது தொடங்க இருக்கின்றது. கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு 9 கல்லூரிகளுடைய இது வந்து தற்போது மூடப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக 433 கல்லூரிகள்ல இந்த கலந்தாய்வானது இன்றைய தினம் 7.5% ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு இன்றைய தினம் தொடங்கி 2 நாட்கள் நடைபெறும். அதைத் தொடர்ந்து மற்ற சிறப்பு பிரிவினர்களுக்கான கலந்தாய்வு என்பது வருகின்ற 25ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறும். லாவண்யா. லிபிகா, இந்த ஆண்டு விண்ணப்பங்கள் எந்த அளவுக்கு பெறப்பட்டிருக்கிறது? மேலும் எந்த துறையில் சேர்வதற்கு மாணவர்கள் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள்? லிபிகா, அரசு பள்ளியை பயின்ற மாணவர்களை பொறுத்தவரை 7.5%. லிபிகா, தொடர்பில் இருங்க. தொடர்ந்து அமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்கிறார், நேரலையில் பார்க்கலாம். பொறியியல் சேர்க்கைக்கான மாணவர்களுடைய தேர்ச்சி ஆன்லைன் மூலமாக இன்று துவக்கி வைக்கப்படுகிறது. குறிப்பாக இன்று முதல் நாளில் சிறப்பு பிரிவினர்கள், குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள், முன்னாள் போர் வீரர்களுடைய வாரிசுகள் ஆகிய இந்த 3 பிரிவினருக்குமான சிறப்பு பிரிவினர்களுக்கான ஆன்லைன் மூலமான கலந்தாய்வு இன்று நடைபெறுகிறது. இதில் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் இந்த 7.5% இந்த அரசு பள்ளிகளிலே படித்த மாணவர்களுக்கான இன்று அதற்கான தேர்வு மட்டும் இன்று நடைபெறுகிறது. ஒவ்வொரு பிரிவிலேயும் 7.5% உண்டு. இந்த ஸ்பெஷல் சிறப்பு பிரிவினருக்கு இருக்கிற இந்த பிரிவில் 7.5% மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு இன்று துவக்கி வைக்கப்படுகிறது. அந்த 7.5% இடஒதுக்கீட்டில் சிறப்பு பிரிவினர்களுக்காக நான் முதலிலே சொன்னதைப் போல மாற்றுத்திறனாளிகளுக்காக 111 பேருக்கு இதிலே சேர்வதற்கான இடங்கள் இருக்கின்றன. ஆனால் அதற்கான விண்ணப்பங்கள்
664 விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. 111 பேர் இதிலே சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். இந்த 111 பேர் போக மீதமுள்ள மாணவர்கள் பொது பிரிவிலேயும் அவர்கள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொது பிரிவிலேயும் கலந்து கொள்ளலாம். அதற்கு அடுத்து இருக்கிற எம்பிசி, பிசி, எஸ்சி போன்ற பிரிவுகளிலேயும் அவர்கள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக மொத்த மாணவர்கள் கிட்டத்தட்ட மாற்றுத்திறனாளிகளில் 664 மாணவர்கள் இதிலே விண்ணப்பித்திருப்பவர்கள். அதிலே 111 பேர்கள் 7.5% இந்த இடஒதுக்கீட்டிலே. இந்த 664 பேர் 7.5% வீட்டில் அரசு பள்ளிகளிலே படித்துவிட்டு விண்ணப்பித்தவர்கள் தான் 664 பேர். இன்னும் மற்ற பள்ளிகளிலே படித்த மாணவர்கள்லாம் கூட விண்ணப்பித்திருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் பொது பிரிவு மற்ற பிரிவுகளின் கீழே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆக இந்த 664 பேரில் இன்று 111 பேர்களுக்கு இதிலே கிடைக்கிறது. அதான் நான் முதலே சொன்ன மாதிரி பொது பிரிவிலேயும் 7.5% இருக்கிறது. அதிலேயும் இந்த இவர்கள் கலந்து கொள்வதற்கு, மற்ற மாணவர்கள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுதான் இன்று கிட்டத்தட்ட 38 பேர். அதில் 38 பேர் விளையாட்டு பிரிவிலிருந்து 38 பேரும், அதே போல முன்னாள் இராணுவ வீரருடைய வாரிசுகள் 11 பேரும் இன்று தேர்ந்தெடுக்கப்படவிருக்கிறார்கள். ஆகவே இவர்களெல்லாம் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுவார்கள். 168 பேர் அவர்களுக்கான தேர்வு 7.5% கீழே 168 பேர்களுக்கு இன்று தேர்வு செய்யப்படுவார்கள். அதற்கான ஆன்லைன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 மாணவர்கள் இப்பொழுது அதில் இப்போ ஆரம்பங்கிறதுனால 2-3 மாணவர்கள் தான் ஆன்லைனில் இப்பொழுது விண்ணப்பித்திருக்கிறார்கள். இன்னும் பல மாணவர்கள் வருவார்கள். அதுவும் குறிப்பாக இந்த 3-4 ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 4 பேர் இப்போ இதுவரையில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 3 பேர், இன்னொன்று 2 பேர், மொத்தம் 4, 3, 7, 9 பேர் இதுவரையில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற மாணவர்கள் இன்று மாலை வரை கூட கலந்து கொள்ளலாம். இன்று மாலை வரை இது நடக்கும். நாளை மறுநாள் ஸ்பெஷல் கேட்டகரி மற்றும் தொடர்ந்து நடைபெறுவதற்கு, அதுவும் அந்த இப்போ நாம் நடக்கிறதுன்னு 7.5% தான். இந்த ஸ்பெஷல் கோட்டாவில் மற்ற இடங்களில் படித்தவர்களுக்கான இந்த பிரிவுகள் அதெல்லாம் நாளைக்கு கிட்டத்தட்ட விளையாட்டு பிரிவினர் மொத்தம் 2113 பேருக்கு, அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் 416 பேருக்கு, முன்னாள் இராணுவத்தினருடைய வாரிசுகள் 1643 பேருக்கு அதற்கான கலந்தாய்வுகள் எல்லாம் நாளை மறுநாள் மறுபடியும் துவங்கவிருக்கிறது. ஆகவே இந்த இன்று அரசு பள்ளியிலே படித்த மாணவர்களுக்கான கலந்தாய்வு மட்டும் இங்கு துவங்கி வைக்கப்படுகிறது. அது துவங்கும். பொது பிரிவினர்களுக்கான கலந்தாய்வுகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெறுகின்ற தேதியெல்லாம் முதல்ல உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பொது பிரிவுகளுக்கான மாணவர்களுக்கு 29ஆம் தேதியிலிருந்து பொது பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு துவங்கவிருக்கிறது. அதே போல சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அது 6/9/2024 அது தொடங்கவிருக்கிறது. அதே போல SC SC ஸ்டூடெண்ட் மாணவர்களுக்கான கலந்தாய்வு 10/9/2024 கலந்தாய்க்கப்படுகிறது. அந்த கவுன்சிலிங் 11/9 முடியும். அதற்கு அப்புறமும் எங்கன்னா இடம் இருந்து தனியார் கல்லூரியில் இடம் இருந்து மாணவர்கள் சேர விரும்பி எங்களிடம் விண்ணப்பித்தால் அவர்களுக்கும் நாங்கள் ரிலாக்ஸேஷன் கொடுத்து சேர்வதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி இருக்கிறோம். ஆகவே இன்று முதல் இது கிட்டத்தட்ட 9வது மாதம் செப்டம்பர் 11 வரையில் இது தொடர்ந்து நடைபெறவிருக்கிறது. அதற்கப்புறம் கல்லூரிகளும் துவங்கப்பட்டு நடைபெறும். மொத்த கல்லூரிகளுடைய எண்ணிக்கை 433 கல்லூரிகள் இருக்கின்றன.